நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ணு பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. வந்துருச்சு கால நேரம் செஞ்சிருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கெட்டுருச்சு, வேகம் கருத்திருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மழை ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே. பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு. பிரசாத் ஆனந்தி, உங்களுடைய இந்த செமி ஃபைனல் 2 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ராதா மேம்? ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு எந்த மாதிரி ஆச்சுன்னா, நீங்கள் ஃபுல்லாக ஒரு கல்யாணத்தில் இருக்கிற அந்த ஃபுல் செலிப்ரேஷன்ஸை சீனுன்னு சொல்லணுமா இல்லை தெரியல, எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்த்து அழகா. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டான்ஸில் உங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த அந்த கெமிஸ்ட்ரி வாஸ் ஸோ குட்.
ஸோ குட். நிஜமா பயந்துட்டேன், இந்த தாலி வேற எடுத்துட்டு போய் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு கட்டிடுவாங்களோ, அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. கல்யாணம்னாலே எனக்கு வந்து பர்சனலாக 2 விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலிப்ரேஷன்ஸ், மல்லிகாக்கா கல்யாணத்துக்காக நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரை சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் கேரளாவுக்கு அழைச்சிட்டு போனோம். ஸோ எங்கள் கல்யாணம், கேரளா கல்யாணம் எப்போவுமே அப்படி கண்ணை வந்தோமா உட்காந்தோமா, தாலி முடிஞ்சு போச்சு, அந்த மஞ்சத்தாலி இல்லை செயின் கூட. ஸோ இவர் வந்து இப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த கல்யாண டைமில் எல்லா பத்திரிகையாளங்களும் வந்து கிளிக் பண்ணுறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு தாலி. ஸோ இவர் என்ன நினச்சாருன்னா, சிவாஜி சாரை கல்யாணம் முடியலன்னு சொல்லி இப்படி உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் பொறுத்து பொண்ணு மாப்பிள்ளையும் கீழே வந்து ஆசீர்வாதம், என்னது அப்படின்னு, கல்யாணம் முடிஞ்சு போச்சா, ஏமா என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தேன்னா கல்யாணமே பார்க்கலையே அப்படின்னாங்க. 5 நிமிஷம். அதனால நான் ஒரு முடிவில் இருக்க என் 3 பசங்களோட கல்யாணமும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஒன்று கேரளா கல்யாணம், ஒன்று வந்து தமிழ்நாடு ஸ்டைல், எல்லாமே இருக்கும், அந்த டிப்பிக்கல் அம்மி அருந்ததி அதெல்லாம். பட் இன்னொன்று வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல். அது முடிவோடு இருக்கு. என் ஹஸ்பண்ட்கிட்ட இப்போவே பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன். ஐ லவ் மை கல்யாண செலிப்ரேஷன்ஸ். அது அப்படி அழகாக, என்னமோ தெரியாத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யூ கைஸ் ஆர் ஆசம். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, அது நான் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. உட்கார்ந்துருக்கிற எப்பவுமே நின்றுட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க நடிக்கிறதுன்னா சாங்கில் ரொம்ப கஷ்டம். அப்படி பேசுகிற மாதிரி இருக்கணும், கிள்ற மாதிரி இருக்கணும், அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ண. எல்லாருமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இட் வாஸ் பர்ஃபெக்ட். திஸ் இஸ் த ரியல். அந்த ஃபுல் பேக்கேஜை பார்க்கும்போது டிடி சொன்ன மாதிரி சின்ன திரையில் ஒரு வெள்ளித்திரை, கலக்கல். ஐ ரியலி என்ஜாய். தேங்க்யூ பாய்ஸ். எழில், கோபி, தேங்க்யூ. அதுலயும் அந்த ஒல்லி அனிருத்துமாய் ஒருத்தர் இருக்காரு. அனிருத்தே ஒல்லி தான் அதான், ஆனா இவர் வந்து அவரோட ஒல்லி. அவர் கட்டினே இருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு, தாலியை கட்டினே கேரக்டர்ல முழுகி கட்டிக்கிட்டே இருக்காரு 4-5ன்னு. ஓகே, சோ இப்போ நம்ம அடுத்த ஜட்ஜ் கிட்ட கேட்கலாம். அம்பிகா மேம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப கண்ணுக்கு அழகா ஒரு விஷயம் பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி உங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த ஃபிசிக்ஸ் நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க கெமிஸ்ட்ரி சொன்னனால நான் ஃபிசிக்ஸ் சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. உங்க எக்ஸ்பிரஷன்ஸ், உங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டோட்டல் அட்மாஸ்பியர் வாஸ் வெரி பிளசன்ட், வெரி வெல் டன். ஆனால் தாலி கொண்டு வரும்போது நான் சொன்னேன், ஆசீர்வாதம் வேற பண்ணியிருக்கோம், கட்டிக்கிட்டு விட்டுட போறாங்கன்னா கட்டிட்டாங்க நிஜமாவே இல்லை. அதான், இட் வாஸ் வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஓகே, செகண்ட் ஜட்ஜ் வேற சொல்லிட்டாங்க, சம்மடி வாங்க போற நீ கண்டிப்பா தாலி கட்டினதுக்கு. ஓகே, இப்போ 3வது ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கல்யாண் மாஸ்டர் சொல்லுங்க. ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஃபோர்கிரவுண்டில் ஆடினா கூட பின்னாடி இருக்கவங்க கரெக்டாக அவங்களோட பாட்டை கரெக்டாக ப்ளே பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அ டோட்டலி ஃபுல்ஃபில்ட் பர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் வெரி நைஸ். டான்ஸ் நல்லா இருந்துச்சு. அதே சமயம் அந்த செலிப்ரேஷன்றனால அந்த எமோஷன்ஸ், உங்களுக்குள்ளே இருக்க அந்த, அவங்க ஃபிசிக்ஸ் சொன்னாங்க, கெமிஸ்ட்ரி சொன்னாங்க, அந்த கணக்கு பண்ணுறது மேத்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ எவ்ரிதிங் வாஸ், இட் வாஸ் டோட்டலி வெரி என்ஜாயபிள் பர்ஃபார்மன்ஸ். வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ சார்.